உப்பு மூட்டை மாதிரி சுமந்தது மேடம் திமுக காங்கிரஸ். இல்ல ஏது மேடம் இங்க ஓட்டு புரியாம போக முடியாதுக்குன்னு பச்சை துரோகம் இல்லையா அது? ஏது உனக்கு 4 சீட்டு டிஎம்கே அந்த 4 சீட்டு ஏது? நீங்க ஈழப்போர்ல காங்கிரஸ் எடுத்த ஸ்டாண்டு ஆனா மெஜாரிட்டில இருந்து காங்கிரஸ் இவரோட எம்பியை வாபஸ் வாங்கினாலுமே அவங்க ஆட்சி கிடையாது. போதை ஒழிப்புன்னு சொன்னீங்கல்ல, ஒழிங்க. அவர் சொன்ன போதை வேற சார். இது அப்புறம் எதுல சேருது? என்ன பேசியில சேருதா இல்ல கூல்ட்ரிங்ஸா? டாஸ்மார்க்க மூடுது, கழுத்துல விசில் போட்டு நான் பேசுறேன். எனது அருமை இளைஞர்களும் சமுதாயம் பாழா போகுது, வயிற்ற பத்தி எரியுது. நீங்க டாஸ்மார்க்க மூடுங்க, பட் உங்க கட்சியெல்லாம் நான் கிடையாது. ஆனா என் கழுத்துல ஒரு விசில போட்டு உங்க தாவேகா மட்டும் பேசவங்க மட்டும் கழுத்துல விசில் போட்டு டிஎம்கே செஞ்சுதா ஏடிஎம்கே செஞ்சுதா நீ கேளு. ரைட், வெரி கரெக்ட் கொஸ்டின். ஆனால் அவங்க செய்யல, நீ செய். நீ வந்துட்டீல்ல, செய், போதை ஒழி. நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜய் டீனா. இன்றைய நேர்காணல நம்ம கூட அட்வொகேட் தமிழ்வேந்தன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சோ தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் உங்களை பாஞ்சு பார்க்க வந்திருக்கோம். தேர்தல் ரிசல்ட் பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன சார்? ரிசல்ட் என்ன, விஜய் 108 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காரு. எதிர்பாராத ரிசல்ட், எதிர்பார்க்கல. ஸோ மற்றவங்க மாதிரி அள்ளியெல்லாம் உருதுன்னு தயாரா இல்லை. எப்படா பல்ட்டி பேசுறீங்க? விஜயெல்லாம் வாஸ் அவுட் ஆவாருன்னு நான் பேசினவன் தான், உண்மைதான். ஆனால் இப்படி இருக்கு ரிசல்ட்டு. அப்புறம் நான் இப்படி கணிச்சேன் அப்படி கணிச்சேங்கிறது என்ன இருக்கு? என் கணிப்பு ஃபெயிலியர், அவ்வளவுதான், ஒத்துக்க வேண்டியதுதான். நான் கணிச்சது தப்பாக போச்சு. டிஎம்கே ஆட்சி அமைக்க எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருப்பார், விஜய் 3வது இடத்துல இருப்பார். இல்லை, நான் 3வது இடத்துல நாம் தமிழர் இருப்பார்னு நினைச்சேன். 4வது இடத்துல விஜய் இருப்பார்னு நினைச்சேன். இதுதான் என்னுடைய பிஃபோர் தேர்தல். ஆஃப்டர் தேர்தல் நான் மாத்தியெல்லாம் பேசல, இப்பயே அதான் சொல்றேன். அதுதான் நானும் நினைச்சேன். 3வது இடத்துல சீமான் இருப்பாருன்னு. சீமான் இல்லைங்கிறதே பெரிய வருத்தம். அவருக்கு எல்லாமே சைபர் வாங்கியிருக்காரு சார். ஆமா மேடம், இப்போ 2 இடத்துல மட்டும் தான் 10,000 ஓட்டுக்கு மேல ஏறி இருக்கு. மொத்தம் 8% இருந்த வாக்காளர்கள் 4% 3 சம்திங்கா சரிஞ்சிருக்கு. மக்களை என்ன சொல்றதுன்னு தெரியல. மாற்றம் வேணும்னா நீ சீமானுக்கு தானே ஓட்டு போட்டிருக்கணும். திராவிட கட்சிகளுக்கு மாற்றுனா நீ சீமானுக்குள்ள ஓட்டு போட்டிருக்கணும். எப்படி போட்டீங்கன்னு தெரியல. தாவேகாக்கு எல்லாம் அறுதி பெரும்பான்மையில அட்டிச்சு தூக்கி வெளில வச்சுட்டு வருது. எல்லாம் லீடிங் எல்லாம் 20,000 30,000 லீடிங். நீங்க ஜெயிச்சதெல்லாம் சும்மா யாரு கேண்டிடேட் தெரியாதவங்களாம் ஜெயிச்சிட்டாங்க. அப்ப ஒட்டுமொத்தமா இந்த டெமோக்ரஸியை நம்ம வேற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்கு, வேற பார்வை இருக்கு இந்த டெமோக்ரஸி. இப்போ நீங்க இப்படி சொல்றது ரொம்ப ஹானஸ்டா இருக்கு. பிகாஸ் நீங்க முன்னாடி என்ன பேசுனீங்களோ அதான் இப்ப பேசுறீங்க. சொல்றேன், டோட்டல் ஃபெயிலியர், அவ்வளவுதான் சொல்ல போறேன். ஆனா ஓட்டு போட்டவங்களே என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப விஜய்க்கு போய் ஓட்டு போட்டிருக்காங்க இல்லையா, அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா விஜய் வருவாருன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. எதிர்பார்க்கலங்க, நாட் ஃபார் ஜோக்கிங். விஜய்க்கே அதிர்ச்சி என்ன சரின்னு தெரியல. என்னடா அது சும்மா பணத்தை போட்டோம். இந்த ரம்மி விளாண்டுருக்கீங்களா? தெரியும். லாஸ்ட் ஒண்ணுக்குமே இருக்காது, 20-20 கவுத்துக்கிட்டே வருவான். பார்த்தா அடிச்சு கேட் அடிப்பான். கிடைச்சா ரம்மி மாமச்சாங்களை விளையாடுறது. நான் ஆன்லைன் ரம்மி சொல்லல. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டே வைக்க முடியாது. 229 கூட இருப்பான். 240 வச்சா 231 கூட இருப்பான். 9 பாயிண்டே வைக்க முடியாது. அடிச்சு கேட் அடிப்பான். ஒருத்தனை எல்லாம் வாட்ச் அவுட் ஆகும். அந்த மாதிரி இல்லை இருக்குது, கேட் அடிச்ச மாதிரில இருக்கு. என்ன மேடம், முதல்வர் தோக்குறாரு மேடம். அதுவும் அவரு கொளத்தூர்ல என்ன விளையாட்டா இருக்கு? ஐயோ, எங்கேயாவது உண்டா இந்த அக்கிரமா டூழியம்? ஏன் சார், இப்போ ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஃபுல்லா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அப்புறம் யங்ஸ்டர்ஸ், அப்புறம் ரொம்ப நாளா இந்த ஏடிஎம்கே டிஎம்கேன்னு ஆட்சி பண்ணிட்டு இருந்தது இல்லையா, அவங்க மேல ஒரு ஹேட்ரட் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஆட்களோட ஓட்டுகள் தான் நிறைய விஜய் வாங்கியிருக்காரு அப்படின்றாங்க. எனக்கு என்னமோ இவிஎம் மேலேயே சந்தேகமா தான் இருக்கு. வேற யாருக்கும் செட் பண்ணது இவருக்கு மாறி விழுந்துட்டுங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்படியா போலிங்க, எவனை கேட்டாலும் போடலங்கிறாப்பா. யாருக்கு போட்டா அப்படின்னா உதயசூரியங்கிறான், ஏடிஎம்கேங்கிறான், நாம் தமிழர்றான். 3 தான் நான் கேட்குறோன்னு சொல்றான். ஆனா இப்படி போலிங்க அவன் அடிச்சு பொட்டையை கிளப்பி தூக்கி வெளில வச்சுட்டு வரோம். எனக்கு அதை புரிஞ்சிக்கவே முடியல மேடம். இப்போ மக்களோட சைக்காலஜியும் புரிஞ்சிக்க முடியல. ஆக்சுவலா இது முழுக்க பிளாக்மெயில் ஓட்டுது. கட்சிக்காரனே கட்சிக்கு ஓட்டு போடல மேடம். காரணம் அவங்க வீட்டில் உள்ளவங்க பிளாக்மெயில் பண்ணது. மட்டன் பிரியாணி வாங்கி தரேன் இல்ல, அப்படி இல்ல. எப்படி வீட்டுல அடம் பிடிப்பீங்க இல்லையா, நீங்க இது வேணும், அது பேர் என்னது, கிண்டர் ஜாய்க்கு அடம் பிடிப்பீங்க, எப்படி அடம் பிடிப்பீங்க, அந்த மாதிரி அடம் பிடிச்ச ஓட்டு மாதிரி தெரியுது. எல்லாருமே ஒரு வழியெல்லாம் போட்டாங்க. பிள்ளைய செத்து போகலாம் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயங்கள் நீங்க ஜெயிக்கலாம், செத்துருவேன், கழுத்து அறுத்துப்பேன். ஒருத்தர் அறுத்துட்டு செத்தும் போயிட்டான். அது விஷயம் இல்லையா, ஒரு செத்து போயிட்டு அறுத்துட்டு கழுத்து அறுத்துட்டு போலிங்க இன்னைக்கு. ஸோ அந்த மாதிரி விழுந்த ஓட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நிறைய விட்டு கவனிக்க வேண்டியது இருக்கு மேடம். எனக்கு தெரியும் செங்கோட்டை போனதெல்லாம் காமெடியான்னு நினைச்சேன். பார்த்தா படு சீரியஸா நல்லா இருக்காரு அவர். யாருடா ராஜன் பொண்டாட்டிறாங்கிற மாதிரில இருக்கு அவர் சொல்றது. அடிச்சு தூக்கிட்டு ஜெயிச்சாரு மேடம். மந்திரியார் இருப்பார், மந்திரி ஆயிடு இருப்பார். இந்த காங்கிரஸ் போயிட்டாங்களா? தழுத உங்களை உப்பு மூட்டை மாதிரி சுமந்துதியா திமுக? காங்கிரஸ் சொல்றமா, காங்கிரஸ் கூட்டணி போயிடுச்சு. ஆமா, உப்பு மூட்டை மாதிரி சுமந்தது மேடம் திமுக காங்கிரஸ். இல்ல ஏது மேடம் இங்க ஓட்டு புரியாம போக முடியாதுக்குன்னு பச்சை துரோகம் இல்லையா அது? ஏது உனக்கு 4 சீட்டு டிஎம்கே 4 சீட்டு ஏது?
அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்டவன் நிலைமை, காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டாங்களாம்மா, காங்கிரஸ்காரங்க எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க ஒரு தொகுதியில்? காங்கிரஸ்காரங்களும் திமுகவுக்கு இறங்கி வேலை செஞ்சிருக்காங்கல்ல. அது எப்படி மேடம் இப்படி பண்ணா எப்படி? ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்களே, தோல்ல தூக்கி வச்சு சுமந்துச்சு மேடம். திமுக வந்து பொதி கழுதியா சுமத்துச்சு காங்கிரஸ். ஜெயிச்சோன்னா கூட்டணிக்கு போயிடு, பிச்சுட்டு போயிடு. நீங்க பார்த்த வேலைனாலதான் மேடம் கடைசி வரைக்கும் கலைஞருக்கு ஒரு அவ பேர் இருந்துச்சு. நீங்க ஈழப்போர்ல வந்து காங்கிரஸ் எடுத்த ஸ்டாண்டு இன்னைக்கு வரைக்கும் திமுக மேல கரையை துடைக்க முடியல. அன்னைக்கு கருணாநிதி நினைச்சிருந்த, கலைஞர் நினைச்சிருந்தாலும் போர்ல நிப்பாட்டி இருக்க முடியாது. 8-9 நாடு சேர்ந்து அடிக்க உள்ள இவர் என்ன பண்ணுவாரு? இவர் ஒரு மாநிலத்தின் முதல்வர் தானே, இவரால் என்ன பண்ண முடியும்? ஆனா மெஜாரிட்டி இருந்து காங்கிரஸ் இவரோட எம்பியை வாபஸ் வாங்கினாலுமே அவங்க ஆட்சி கிடையாது. அதை விட புத்திசாலித்தனம் கலைஞர் என்ன புத்திசாலித்தனம் செஞ்சாருன்னா, அது கூட இருந்து கொஞ்சம் பார்த்து அடிக்கடா, போட்டு கொண்டாதீங்கடா, கொஞ்சம் கவனம்டான்னு அவங்க மறுவாழ்வுக்கு ஏற்பாடு பண்ணாரு. ஒருவேளை இப்ப காங்கிரஸ் திமுகவோட இல்லாம இருந்ததாவது நல்ல பேர் மிஞ்சிருக்கும் இல்ல சார்? காங்கிரஸ் திருப்பி சேர்த்தே இருக்கக்கூடாது மேடம். கேடா நட்பு கூட விழுந்ததுன்னு கலைஞர் சொன்னார்ல, அதோட ஒழிச்சு கட்டிருக்கணும். போங்கன்னு எலெக்ஷன் முடிய பிச்சுட்டு போறேன்னாங்களா, அப்பயே துரத்தி விட்டுருக்கணும். ஓடி போங்க, நீ போய் மோதிக்கோ, என்ன வேணும் மோதிக்கணும். இன்னும் வீக்கா தான் இருக்கும். தாவேகா பக்கம் பிஃபோர் எலெக்ஷன் காங்கிரஸ் போயிருந்தா தாவேகா வீக்கா இருந்திருக்கும். சோலாவா நிக்கிறது தான் மக்கள் ரொம்ப இது. முஸ்தபாங்கிற ஒரு கூட்டணி தவிர சோலாவா இன்னொன்னு பாவம், அந்த புள்ள தனியா நிக்கிறான் பாரு, யாரோடய இது இல்லாம. மேடம் கரூர் ஸ்டாம்பேடு, விஜய் பர்சனல் லைஃபு, அது போக ஜனநாயகம், அது போக அவரோட தற்கூறியோடைய கமெண்ட்ஸு, அவங்க பேசுகிற பேச்சு எல்லாமே ட்ரோல் ஆகி வந்து இன்னைக்கு வந்து ஜெயிச்சு நிற்கிறார்ல. நான் விஜய் கிரிட்டிசிசமே பண்றதை விட்டு நான் ஏற்கனவே ஒரு வாட்டி ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். ஆமா, மக்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க. நம்ம ஏன் சார் வாட்டி சொல்லியிருந்தேன், விஜய் ஜெயிச்சுட்டாருன்னா அவரோட அரசியலை விமர்சிப்பேன், அவரே விமர்சிக்க மாட்டேன். அரசியல்னா அவர் நாளைக்கு ஒரு தப்பு செய்தது, அவர் ஆட்சி செய்துன்னா அதை விமர்சிப்போம். பட் அவரை விமர்சிக்க வேண்டியதில்லை. ஏக மக்களுடைய மகேசன் தீர்ப்பு ஏற்றுக்குவோம், மகிழ்ச்சியாக ஏற்றுக்குவோம். விஜய் நல்லபடியாக ஆட்சி அமைங்க. ராஜதந்திரம்லாம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டு, எப்படி எம்எல்ஏ பிக்கப் பண்ணுறதா தெரிஞ்சிச்சு. எஸ் கிளியராக இருக்காரு. உங்களை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணது எங்கள் தப்பு தான். அண்டர் எஸ்டிமேட் பண்ணதோடு தான் நீங்கள் இவ்வளோ தொகுதியை ஜெயிச்சிட்டீங்க. அதிமுக ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. ஆமா, இவர் சினிமாக்காரன் தானே, எங்கேருந்து வந்துட போறாங்க அப்படின்னு எம்ஜிஆர் அன்னைக்கு நினைச்ச மாதிரி. எம்ஜிஆர் அன்னைக்கு டிஎம்கே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிச்சு. கலைஞர் ராஜதந்திரின்னு சொல்றாங்க. ராஜதந்திரியா இருந்தால் எம்ஜிஆர் விட்டே இருக்கக்கூடாது மேடம், கூடவே வச்சுதான் இருந்திருக்கணும். ரெண்டு விஷயம், உங்கள்கிட்ட ஒரு ஃப்ரெண்டோ இல்லை ஒரு பிசினஸ் பார்ட்னரோ அல்லது உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க போறான்னா ஒன்று செல்லா காசிக்கணும். ஆமா, அவனை விட்டுறக்கூடாது. வெளில போனால் நமக்கு எதிராக பாய்வான்னா கூடவே வச்சிருந்து செல்லா காசு ஆக்கிடணும். அதான் அரசியல் ராஜதந்திரம். ஆனால் எம்ஜிஆர் கூடவே வச்சிருந்துருக்கணும். கலைஞர் விட்டுட்டாரு. வைகோ விட்டுருக்க கூடாது. வைகோ விட்டார்ல, 70க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலர் போனாங்க மேடம் வைகோ பின்னாடி. அப்போ விட்டுருக்க கூடாது, அமைக்கிருக்கணும். இப்போ டிஎம்கே பற்றி டிஎம்கே வந்து ஏடிஎம்கே தான் காரி துப்புனாங்க எலெக்ஷனில். இவர் டிஎம்கே பேசினார், எடப்பாடி என்ன ஸ்டாலின் அவர்களே அப்படின்னாரு. விஜய் அவர்களே விட்டுட்டீங்களே, பிடிச்சி அவரையும் அடித்து பேசியிருந்தோம்னு வச்சுங்களேன், இவ்வளோ பெரும்பான்மை. இது வந்து ட்ரையல் ஃபார் ஃபயர். இதில் யாரையுமே பேசாமல் விட்டுறக்கூடாது. நெருப்பாட்டில் இறங்குறதுல ட்ரையல் ஃபார் ஃபயர், நெருப்புக்குள்ளே போடுறது மேடம். அப்போ விஜய் பேசியிருந்துருக்கணும், இவங்களுக்கு அது செய்ய தெரியல. அது சாதாரணமாக நினைச்சாச்சுன்னு சொல்ல வரேன் மேடம். இவன் கரூர் ஸ்டாம்பேடு விஷயத்தையே பேசாதீங்கலாம் சொன்னாங்க. விடுங்க அதெல்லாம் அப்படின்னா. இன்றைய முதல்வர் வந்து ரொம்ப சாஃப்டாக உள்ளவர், ரொம்ப மென்மையானவர். நேற்று போயிட்டார் பாருங்க தொகுதிக்கு. எங்கே தோத்தமோ அங்கேயே போய் நிற்கிறாரு பாருங்க. யாருமே இன்னும் தொகுதிக்கு போகல, அவர் போய் நிற்கிறார். என்னை தானே தோக்கடிச்சிங்க, வணக்கம் நன்றி அப்படி நிற்கிறார். இது வந்து டிஎம்கேக்கான தோல்வியா அப்படின்லாம் நினைக்காதீங்க. அப்படி பார்த்தா ஏடிஎம்கே 3வது இடத்துல போயிட்டு டிஎம்கே எதிர்கட்சி தலைவராக உட்கார்றாங்க மேடம். ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு போயிட்டு அந்த நான் இதுக்கு இன்னொரு ஐடியா கூட ஒன்று வச்சிருக்கேன். ரொம்ப மோசமான ஐடியா தான். டிஎம்கே ஏடிஎம்கே கை கோத்துற வேண்டியதா நடக்குமா? அதான் மோசமான ஐடியான்னு சொல்லிட்டேன். நடக்குமான ஐடியா இல்ல, மோசமான ஐடியா நீங்க சொல்றீங்க. பட் இது நடந்தா என்ன ஆகும்? நடந்தா பெரிய 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 புரட்சி தான். கர்நாடகாவில் பண்ணாங்கல்ல, ஆளுக்கு 2 வருஷம் வா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மெஜாரிட்டி வா காமிப்போம். எங்கே விடும் மெஜாரிட்டி, கிட்டக்கே நடக்க முடியாது. இந்த காணொலியை பார்த்து அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நடந்த மகிழ்ச்சி சொல்லுங்க. நான் சொன்னது சரி என்று சொல்லுங்க. எனக்கு விருதா கொடுக்க போறாங்க, அது ஒன்றும் இல்லை. என்ன வேத்தா வடியுது, என்ன தொழிலா போய் கத்தி கிடக்குறது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. 2 பேரும் சேர்ந்தா முடிச்சு விட வேண்டியதான். வா அப்படின்னாருல முதல்வர். அவ்வளோதான், முதல்வர் இதை செய்யுங்க, முடிச்சு விடுங்க. நீங்கள் 2 வருஷம், எடப்பாடி 2 வருஷம் இருங்க. என்ன இருக்கு இப்போ? 2 திராவிட கட்சி தான், 2 அண்ணாவை தான் வச்சிருக்கீங்க.
ரெண்டும் பெரியார் தான் வச்சிருக்கீங்க. கொள்கை தலைவர் அண்ணா தான் 2 பேருக்கும். டிஎம்கே பிரிஞ்சு போன கட்சி தானே ஏடிஎம்கே. இதுல என்ன இருக்கு? வேற லெவல்ல 2 காம்போ வந்துச்சுன்னு வேற எதிர்பார்க்க. லெவல்ல ஒண்ணுமே எதிர்க்கே ஆள் இருக்காது. எதிர்கட்சி தலைவரா விஜய் உட்கார வைங்க. ஏங்க தற்குறின்னு சொல்லுவாரு, மாண்புமிகு தமிழக முதல்வர் சொல்ல வச்சுட்டாங்க. நான் ஒண்ணுமே சொல்லலாம், கையெடுத்து கூப்பிட்டேன். நேத்து கூட கேட்டாங்க, ஏங்க பேசி வச்சது அப்படிதாங்க இருக்கு. நான் ஒத்துக்கிறேங்க, நான் கணிச்சது தப்பா போச்சு. பெட்டி போயிடாங்க போனா. இந்த இந்த படத்துல கத்தி வச்சுட்டு தட்டுவாங்க சார்லியை, சாதகம் பார்த்து வச்சிருப்பான் சார்லி. அங்கே மாட்டினான்னு சொல்றான்னு. அரசியல் கணிப்பு அங்க 3%, இங்க 2%, இங்க 1.25%. என்னது புரியல எனக்கு. பூரா பொய் மேடம். யாருக்கு எதையும் மக்களை கணிக்க முடியாது மேடம். இந்த லேடிஸையும் நம்பவே கூடாது சார். அது எப்பயுமே உண்மை தானே. லேடிஸோட பாட்டு தான், ஓட்டு தான் நிறைய போயிடுச்சு. பேசும்போதே எல்லாம் வந்து எங்க அம்மா எல்லாம் வந்து யார்கிட்ட ஓட்டு போட்டோம்னு சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. நாங்களும் கேட்போம் எல்லா தேர்தலும் யாருக்கு போட்டாங்க சொல்ல முடியாது. இந்த தேர்தல் இந்தியாவிலே இல்லை. எங்க அபார்ட்மெண்ட்ல லேடிஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆமா, எங்க அம்மா இந்தியாவிலே இல்லை தேர்தலுக்கு ஓட்டு போடுறது. வெளிநாட்டுல இருந்தது, சொல்லவும் சொல்லாது. இது ஒரு காலகட்டம். இப்ப அப்படி இல்லையே. வெளிப்படையா டிக்ளேர் பண்றாங்களே வந்து நின்று. சும்மா போனவங்க வந்தவங்க எல்லாருக்கும் சீட்டு 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 சீட்டு. அதுல வேற மணப்பாறையா சார், ஏதோ ஒரு லேடி வந்து அதிமுகக்கு ஓட்டு போட போயிருக்காங்க. அங்க இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பிடிச்ச அக்கா வாக்கா விஜய்க்கு போடுக்கான்னு சொல்லி அந்த லேடி பாவம் பேச்சு அது ரொம்ப மகிழ்ச்சியா சிரிச்சு இவனுங்க பேசவும் அது போய் நானே விசிலுக்கு குத்திட்டு வந்துருச்சான். ஒரு கிளை ஒண்ணு பிகிலுக்கு போட்டாங்க, வெளியில சொல்லக்கூடாது அப்படிங்கிறது. அது திரைக்கவர்ச்சி ரொம்ப பெரிய விஷயமா. இப்ப நம்ம சும்மா சாதாரண யூடியூப்ல தான் இருக்கோம். நம்மளே வெளில பார்த்து சார் உங்களே தலைவரேன்றாங்க சார். நீங்களே நின்னீங்கன்னா வேற லெவல்ல போயிருவீங்க சார். நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கும். ஒரு எம்எல்ஏ எம்பி என் உயரம் எனக்கு தெரியும். அது எனக்கு உயரம் இல்லைங்கிறது எனக்கு தெரியும் சார். தேவையில்லைன்னு யாரையுமே நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு அது தேவையே இல்லை. கொண்டு சும்மா கிடந்து என்ன தெருவில் எடுத்துட்டு போயிடுவாங்க கொண்டு போய். அதுக்கெல்லாம் நம்ம ஆகவும் மாட்டோம். அது நம்ம அரசியல் இருக்கிறது ரொம்ப பொறுமை வேணும். ஆனால் நான் விஜயிடமிருந்து நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன். எது நடந்தாலும் வாயை திறக்க கூடாது. ஆமா சார், மௌனம் ரகசியம். ஒன்று காலம், இன்னொன்று மௌனம். ஜெயிக்கிற வரைக்கும் சைலண்டா இருந்தாரு பாருங்க மேடம். ஆமால, அதுதான் முக்கியம். இங்க ஒன்று காலம், இந்த ஜெயிச்சுட்டா நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க, மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆகுறாரு. இன்னொன்று மௌனம். கரூர் ஸ்டாம்ப் பேடு, வாயை திறக்க மாட்டேன். திரிசாவா அடுத்த நாள் கூட்டி கல்யாணத்துக்கு போறேன், என்ன பண்ண போற? சங்கீதாவா நீ போய் கேஸ் போட, என்ன பண்ண போற? சூப்பர் மேடம், சூப்பர் மேடம், சூப்பர். இதை நான் கத்துக்கிட்டேன்னு சொல்றேன். ஐ லேர்ன். ஆமா, ராஜதந்திரம். அந்த ரகசியத்தை கத்துக்கிட்டேன். என்னதான் எவன் அள்ளி சேர்த்த வாரி தூத்துனாலும் அமைதியா போயிட்டே இருக்கு. சைலன்ஸ் இஸ் a most powerful weapon in the world. Smiling is a most powerful weapons கிடையாது. அது இல்ல, it's a powerful weapon. Solves all problems. Smiling solves all problems. Silence is the most powerful weapon. அமைதியாக இருக்கிறான் என்றால் அவன் பேச தெரியாமலோ ரியாக்ட் பண்ண தெரியாமலோ இல்ல, இதை விட பெரிய வினை ஆற்ற போறான்னு அர்த்தம். நான் பகிரங்கமா விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேனே. ஜெயிச்சிட்டி விஜய், உங்க மௌனம் நாங்களும் கத்துக்கிட்டோம். தான் இருந்தோம்ல, தெரிஞ்சு போச்சு உங்க ரியாக்ஷன் என்னன்னு. இப்ப நீங்க பேசுங்க விஜய், நாங்க கேட்டுத்தான் ஆகணும். வேற வழி இல்லையே, எல்லாரும் பேசத்தான் செய்வாங்க. நம்ம எவ்வளவு விமர்சிச்சோமா, அந்த விமர்சனத்துக்கு பதில் இல்லாம இருந்தாங்க பாருங்க. அதுதான் ஒரு மனிதனுடைய வெற்றி. இன்னைக்கு முதல்வர் போயிட்டு வாழ்த்து சொல்லிட்டு வர்றாருன்னா அதுதான் மேடம் அடுத்த போருக்கு தயாராகிறது. முதல்வர் போய் தொகுதிக்கு போய் வாழ்த்து சொல்லிட்டு வர்றாரு, நன்றி ஓட்டு போடுங்க நன்றின்னு. அது தோற்று விட்டதாக இதை விட படு தோல்வி எல்லாம் பார்த்துருக்கு. ஆமா, அவரு அப்பவே பார்த்தவங்க தானே. அவரெல்லாம் 1000 பார்த்து ஒரு மிசாவில் தூக்கி கொண்டு வச்சு உரிச்சாங்கி எல்லாத்தையும் பார்த்தவர் தான். கல்யாணம் ஆகி புது மாப்பிள்ள ஜெயிலில் இருக்கிறாரு மிசாவில், எல்லாத்தையும் திமுக பார்த்துருக்கு. ஆனால் அந்த போயிட்டு வந்தார்ல, அதுதான் அடுத்த போருக்கு நான் ரெடி ஆயிட்டேன், அடுத்த எலெக்ஷனுக்கு நான் ரெடி. வா, இவங்க இழுத்து கொண்டு வச்சு காங்கிரஸ் இழுத்து கொண்டு வச்சு எத்தனை வருஷம் ஆட்சி நடத்துறாங்கன்னு பார்ப்போம். இப்ப காங்கிரஸ் இவங்களோட போய் கூட்டணிக்கு போயிருக்க, இவங்கள காலி பண்றதுக்கா? போனாடா அப்படிதான் இருக்கும், தொடங்காது. ஆமை பூந்தாடம் இருந்தா ஆமை பூந்ததும் காங்கிரஸ் பூந்ததும் தொடங்காது. இப்போதைக்கு கூட்ட வச்சு ஆட்சி நடத்திடுவாங்க, ஆட்சி ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அது நாட் சூட்டபிள். சார், இப்ப எடப்பாடி சார் வீட்டுக்கும் வந்து நம்ம திமுகவோட நிர்வாகிகளோட கார் போயிருக்கு சார். இது எப்படி சார்? என்ன இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும் போல இருக்கு விஷயம். இபிஎஸ் ஆதரவு கொடுத்தாலும் கொடுத்ததுதான். ஆனா இந்த விஜய் சொல்ற பார்ட்டி ஷேரிங்கெல்லாம் விஜய் பயந்துக்கோப்புல. பழனிசாமி என்ன சசிகலா தூக்கி பற்றி விட்ட, நீ என்னைய பற்றி விட்டுருவா, நீ இருப்பாங்க மேடம். அடுத்து மேடம், எப்படி நீங்க ஆட்சி அமைச்சாலும் நெடுநாள் ஆட்சி அமைக்க முடியாது, நீண்ட நேரம் அது போகாது. அது வந்து
காகித ஓடம் கடலலை மீது போவது போல மூவரு போம். அப்படிதான் போறாங்க. இப்ப இவங்க தான் பொங்கலோ பொங்கன்னு போறாங்க. பட் இபிஎஸ் அதுக்கு சம்மதிக்க வாய்ப்பு குறைவு. நிறைய பிரச்சனை இருக்கு. பிஜேபி கூட்டணி வச்சிருக்காங்க, எப்படி போக முடியும்? ஒரு எம்எல்ஏ ஆயிட்டாரு பிஜேபி. ஐயோ, அவங்கள கூட்டணி வச்சிருக்காங்க. கொள்கை எதிரி போட்டு பொழந்து இப்ப எப்படி போக முடியும் அங்கிட்டு? ஆனா போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல சார். எல்லா எவரிதிங் ஃபேர் அண்ட் லவ் பார் எதுவுமே அழகுதான் பண்ணுவாங்க. நான் எதுவுமே பேசவே இல்லையே. நான் 2 நாளா விஜய்க்கு கீழே சில பேர் போட்டிருக்கான், டேய் இப்ப பேசுடா கமெண்ட் இல்லையா? நான் பார்த்தேன். ஏன்னா கிட்டத்தட்ட 2 வருஷமா செஞ்சிருக்கேன் தூக்கி வச்சு. நான் வெற்றி பெற்ற ஒரு மணி நேரம் வந்து அப்படியே எனக்கு அந்த ஒரு நாள் ஒரு மாதிரி ட்ரௌசியாக இருந்துச்சு. இப்படியே இருந்துச்சு, அப்படியே ஒன்றுமே புரியாத மாதிரி இருந்துச்சு. என்னடா அது, சினிமா தேட்டருக்கு போய் உட்காந்துருந்தேன். டிவிக்கெல்லாம் லைவாக போயிட்டு பாதிக்கு மேலே கிளம்பி வந்துட்டேன். முதல்வர் தோத்துட்டாருன்னே கிளம்பி மைக்கெல்லாம் கட்டி போட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே என்ன பேச போகிறேன்? சும்மா உருட்டிட்டு உட்காந்துருக்கதா. தியேட்டருக்கு போய் உட்காந்தேன். அது என்ன படாது, படம் பாடம் ஓடிட்டு நான் பாட்டு உட்காந்துருக்கேன். ஒரு சிந்தனை உட்காந்துருக்கேன். படம் ஓடிட்டு முடிஞ்சிட்டு, தம்பி கிளம்புங்க சார் கிளம்புங்க, நாங்கள் பக்கத்தில் கிளம்பி வந்தேன். அடுத்த நாள் நான் ரெடி ஆகிட்டேன். ரைட், ஓகே, ஒரு விஷயம், நாங்கள் என் நாட்டின் முதல் மந்திரி நீங்கள், உங்களுக்கு உரிய மரியாதையை நாங்கள் தருவோம். ஆமா, சிஎம்னா அந்த பொசிஷனை சொல்ல மாட்டோம். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய்னு சொல்லுவோம், உரிமையோடு சொல்லுவோம். எங்களுக்கு நல்ல திட்டங்கள் செய்யுங்க, டாஸ்மார்க்கை மூடுங்க, என்னோட வேண்டுதல் அதுதான். ஏன் சார் டாஸ்மார்க்கை மூட சொல்றீங்க? அப்ப கவர்மெண்ட்டுக்கு எப்படி சார் அமௌண்ட் வரும்? அப்ப நீங்க தான் போதை ஒழிப்புன்னு சொன்னீங்கல்ல, ஒழிங்க. போதை ஒழிப்புன்னு சொன்னீங்கல்ல, ஒழிங்க. அவர் சொன்ன போதை வந்து வேற சார், ட்ரக்ஸ். இது அப்புறம் எதுல சேருது? என்ன ஃபேசியில சேருதா இல்ல கூல்ட்ரிங்ஸா? டாஸ்மார்க்கை மூடுங்க, கழுத்துல விசில் போட்டு நான் பேசுறேன். எனது அருமை இளைஞர்களும் சமுதாயம் பாழா போகுது, வயிற்ற பத்தி எரியுது. நீங்க டாஸ்மார்க்கை மூடுங்க, பட் உங்க கட்சியெல்லாம் நான் கிடையாது. ஆனா என் கழுத்துல ஒரு விசில போட்டு உங்க தாவேகா மட்டும் பேசவங்க மட்டும் கழுத்துல விசில் போட்டு. ஆமா, அந்த கோரிக்கை அந்த வாக்குறுதிகளை இது பண்ணா நம்ம எல்லாருக்குமே பெனிஃபிட் தானே சார். சொல்றேன். இப்ப நீங்க என்ன எதிர்க்காரா எங்களுக்கு? கரெக்ட். யார் வந்தா என்ன மக்களுக்கு நல்லது செஞ்சிடலாம். நல்லது செய்யுங்க. நீங்க விஜய் இல்ல, இன்னொரு குஜய் வந்தாலும் சரி, நல்லது செய்யுங்க. ஏன் சார் இப்ப இந்த 6 சிலிண்டர், நான் வந்து ஒரு பாமர மக்களா நான் கேக்குறேன், 6 சிலிண்டர் வந்து சாத்தியமா சார் வீட்டுக்கு இலவசமா கொடுக்கறது? சாத்தியம்னு சொல்லி தானே கொடுத்துருக்காங்க. கொடுக்கட்டும், வச்சு எரிங்க, அடுப்பு எரிங்க, தோசை ஊத்துங்க, இட்லி ஊத்தலாம், பிரியாணி பண்ணலாம். என்னன்னு பாப்போம் மேடம். இப்பதான் வந்திருக்காங்கன்னு உட்காரவே இல்லை. ஒரு 6 மாசம் போட்டும் மேடம், அப்புறம் தானே விமர்சிக்க முடியும். சரி, அதுல ஒரு சந்தேகம் சார். இப்ப வந்துட்டு இவர் வந்து சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றத்துக்கு வந்து குறிப்பிட்டு எத்தனை நாள், இவர் அது அமைச்சதுக்கு அப்புறம் எத்தனை நாள் ஆகும் வாக்குறுதி ஸ்டார்ட் பண்றதுக்கு? முதல் நாளே எதிர்பார்ப்பாங்க. இலவச பேருந்து தமிழ்நாடு முழுக்க விடுற, நீங்களே விடுங்க. இதனால மறைமுகமா ஆட்டோக்காரங்களுக்கு நஷ்டம் ஆகாதா சார்? யாருமே ஆட்டோ, டாக்ஸி, நட்டமாவது முடியாது. நகரத்துக்குள்ளதான் இப்ப லேடிஸ் தேடினாங்க. புருஷன்ட்டு சண்டைன்னா டவுன் பஸ்ல ஏரியாவது லேடிஸ் போயிட்டு இருந்தாங்க. இப்ப இங்க ஏறி கன்னியாகுமரி பக்கம் போயிட போறீங்க. எங்க இருந்து தேடுறது உங்களை? சாயந்தரம் கூட விட்டு வர மாட்டேன். 2 நாள் கழிச்சு வந்தா என்ன செய்யறது? வாங்க, இன்னொன்னா வெயிட் அண்ட் சி. 2500 எங்க கொடுங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம் விஜய். விஜய் அண்ணா, நான் உங்கள்ட்ட வந்து கூட படுப்போங்கிறது நான் ஆம்பளை வேற, வழி இல்ல. அவங்களாம் அப்படிதான் சொன்னாங்க இல்லையா, கூட படுப்போம் உனக்கு என்னடான்னு கேட்டாங்க. ரைட், அதுக்கு நான் ஆம்பளை, அதுக்கு நான் ஒத்தும் வராது, அதுக்கு நான் சரியும் பட மாட்டேன். நீங்க டாஸ்மார்க்கை மூடுங்கண்ணே, முதல் கையெழுத்து போடுங்க. நான் கழுத்து செயின் போடுறேன். என்னவே நிறைய பேர் போடுவாங்க. ஏன்னா வயிற்ற பத்தி எரியுது டாஸ்மார்க் கலாச்சாரம். மேடம் காசு இருக்கு, குடிக்கிறோம், அது வேற கதை. மேடம் பிச்சை எடுக்க வச்சுட்டாங்க மேடம் ஒயின் ஷாப் வாசல்ல. 10 ரூபா கூட, 5 ரூபா கூட கட்டிங். காலையிலே கதவை தட்டுறாங்க. எல்லாம் அப்படியே இளம் வயசு மரணம் அதிகமாயிட்டு இருக்கு. நீங்க வேணா கேட்கலாம், வந்தாச்சு செஞ்சுதா செய்யல, இல்ல நீ செய். டிஎம்கே செஞ்சுதா, ஏடிஎம்கே செஞ்சுதா, நீ கேளு. ரைட், வெரி கரெக்ட் கொஸ்டின். ஆனால் அவங்க செய்யல, இல்ல நீ செய். நீ வந்துட்டு செய், போதை ஒழி. சரி, நீங்க எவ்வளவு பெரிய ஃபேமஸான அட்வொகேட், எவ்வளவு கிரிமினல் கேசஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க. விமன் சேஃப்டி வந்து நிறைய இடத்துல இருக்கிறது தான். ஆனா இவர் என்ன எக்ஸ்ட்ரா விமன் சேஃப்டி கொடுப்போன்றது எனக்கு புரியல. அவர் தான் ஆட்டோ கிட்ட எல்லாத்தையும் கேமரா வச்சு ஒரு 2 நிமிஷத்துல போலீஸ் வர்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி பெட்ரோல் 5 நிமிஷத்துல வந்துருவாங்க, தெரியும் தானே? 5 மினிட்ஸ் தான் கம்ப்ளைண்ட் பண்ணா, 5 நிமிஷத்துல வீட்டுக்கு பெட்ரோல் வந்துடும். 100 கிடைச்சிங்கன்னா அது ஒரு நாம்ஸ் இருக்கு. மழையா புயல வந்துருவாங்க, அந்த டிஸ்டன்ஸ் தான் சுத்திட்டு இருப்பாங்க. ஸோ இவர் உமன் சேஃப்டி எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னு இருக்காரு. பார்க்கலாம். இப்பதான் என்ன சொல்றேன், இப்பதான் ஏட்டு சுரக்காயில தானே இருக்கு. குழம்பு குரட்டும். புது மரும்போது வந்தோடனே கொஞ்சம் முறவாசம் பண்ணுவாதான். 4 மணிக்கெல்லாம் எழுந்து கோலம் போட்டு சாணி கரைச்சி ஊற்றி சஷ்டியை நோக்கன்னு சாம்பிராணிலாம் போடுவாதான். 6 மாசம் ஆன பிறகு தானே தெரியும் விளக்க மாதிரி தட்டி எங்க விழுதுன்னு. 10 மணிக்கு தான் ஏந்திரிப்போன்ட்டாங்கன்னா மாட்டேன், பல்லு விளக்க மாட்டேன், இரட்டிக்கு டிஃபன் சாப்பிடுன்னு சொல்ற மருமோ இருக்குல்ல. ஆனா வந்தோடனே என் மருமோ மாரி வருமா பொண்ணு தாயி, ஓ மருமோ எங்கடி தங்கண்டி, அவ எங்க இருந்தா பிடிச்சியோ தெரியல, என் முன்னாடி அவன் நிக்க மாட்டாளே அப்படிங்க. 6 மாசம் கழிச்சா போதையில அந்த மருமோ தள்ளாடும், இன்ஸ்டாகிராம் பண்ணிக்கிட்டு. அப்பதான் தெரியும், அத்தாடி அத்தா
முத மருமக வந்திருக்கு, புதுசா வந்திருக்கு விஜய்னு ஒரு மருமக. சார் உங்களுக்கு பையன் இருக்குல்ல, உங்க வீட்டுக்கு வர மருமக பாவம் சார். அதெல்லாம் பாக்குறதுக்கு நானே இருக்க மாட்டேன். ஏன் சார்? எவ்வளவு காலம் இருக்கா, அதெல்லாம் யாருக்கு அதுக்கு அந்த காலத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னா ஏத்துக்க போறாங்க. நம்ம விளையிற வேண்டியதான், ஏதாவது பண்ணிட்டு தொலைங்கலாம். சார் நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுறீங்க. இப்ப நிறைய பேர் விஜய் வந்து அடுத்து எம்ஜிஆர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் அந்த மாதிரி தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எம்ஜிஆருக்கு என்ன ஒரு கிரேஸ் இருந்தது, அதே மாதிரி இவர் பெரிய ஆளு மேடம். அதுதான் சொல்றேன். எம்ஜிஆராவது டிஎம்கேல எம்எல்ஏ கடந்து அரசியலை கத்துக்கிட்டு இவர் டைரக்ட் சிஎம் பெஸ்ட். நான் என்ன சொல்றேன், ராக்கெட்ல போயிட்டாரு விஜய். யோகம் இல்ல, அதுதான் மேடம் ஜாதக அமைப்புல கடவுளோட விளையாட்டு மேடம். கோபுரத்துல இருக்கும் குடிசைக்கு வருதும், குடிசையில இருக்கும் கோபுரம் ஆகுறதும் கடவுளோட விளையாட்டு, ஃபேட். ஏன் சார் அப்ப இந்த ராசி எல்லாம் உண்டு இல்ல சார்? அது தெரியல, நான் நம்புவேன். இல்ல இருக்கு சார். இப்ப பாருங்க, இவரு கூட ஒரு ஜோசியர் இருந்திருக்காரு கார்ல எல்லாம். இன்றைக்கு சந்திராசம்னு பார்த்தவங்கள பேர் ஆங்கிற விட்டு 9 கிடையாது. நான் ஏன் சார் உங்களை பத்தி சொல்றேன், அது நமக்கு ஒரு மென்டலி ஃபிக்ஸ் ஆகுது. அதனால ஒரு டைம் வந்திருக்காரு விஜய், பொறுத்து இருப்போம். அவரை யாரும் விமர்சனம் பண்ணாதீங்க, வரட்டும். தாவேக தொண்டர்கள் நீங்களும் கொஞ்சம் உங்களோட கேரக்டரைசேஷனை மாத்திக்கங்க. மக்களுக்கு நியூசன்ஸ் கொடுக்க கூடாது சார், கொடுக்காதீங்க. முதல்ல நீங்க என்னென்ன வேலை பார்த்தீங்கன்னு தெரியும். ஆமா, பட்டாசு வெடிச்சு தூக்கி போடுறது கொஞ்சம் தவறு. ரோனி தேட்டர் நாற்காலியை உடைச்ச மாதிரி நிலப்படாதீங்க. ரோனி தேட்டர் வெளியே போட வச்சுட்டாங்க மேடம். இங்கு பட்டாசு நெருப்பு உள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு போட வச்சாங்க. பெரிய போட்டு செக் பண்றாங்க, பேக்கெல்லாம் செக் பண்றாங்க. இந்த மாதிரி இதனால வரைக்கும் செக் பண்ணதில்லை. ஸோ நீங்களும் கொஞ்சம் அலர்ட்டா இருந்துக்கணும், பப்ளிக் வெல்ஃபேரா இருங்க. ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்காரு விஜய். நீங்க கொடுக்குற டார்ச்சர்ல அவரு கெட்ட பேர் வரக்கூடாது, பேர் வந்துடும். ரெண்டாவது முன்னாடி சொன்னீங்கல்ல, எங்கேயோ ஒருத்தன் மூத்திரம் மஞ்சாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் காரணம் நீங்கல்ல, அதே தான் இப்போ உங்களுக்கும். கரெக்ட். கர்மா. நீங்க என்ன யார் பண்ண இல்லை அதுதானே ஏற்றுதான் ஆகணும். கட்சிக்காரங்க ஏதாவது பண்ணி மாட்டினாங்கன்னா நீங்க தான் மாட்டுவீங்க. அது நடந்துதான் ஆகும், அது எதிர்நோக்கி தான் ஆகணும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார்.